தமிழ் ஸ்டாக் டிப்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ராடே டிப்ஸ் வேணும்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட்டிவாக எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ லாஸ்ட்டு 5 டேஸில் வந்து நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 டேஸ் கண்டினியூஸாக ப்ராஃபிட் தான். சில பேருக்கு வந்து இந்த 11:25 டைமுக்கு பிறகு வந்த டிப்ஸ்னால சில பேருக்கு லாஸ் வந்திருக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் கமெண்ட்ஸில் கேட்டபடி கொஞ்சம் லைட்டாக டைமை மாற்றிருக்கோம். ஸோ என்ன டைம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து 11:25க்கு இருக்கான்னு பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு டிப்ஸ் எது இருந்துச்சுன்னா 11:25க்கு எப்போதும் போல டிப்ஸ் வரும். அப்படி டிப்ஸ் வந்துட்டு 11:25க்கே டிப்ஸ் வந்துட்டுனா அதுக்கடுத்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ 11:25 டிப்ஸோடு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 11:25 டிப்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து என்ட்ரு ஆகிட்டு இன்ட்ராடே பண்ணலாம். ஸோ பை சான்ஸ் 11:25க்கு டிப்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கடுத்த சைக்கிள் வந்து டிப்ஸ் எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த சைக்கிளில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் வருதோ அந்த டிப்ஸோட ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா வந்து இந்த டெக்னிக்கோட சக்ஸஸ் ரேஷியோ எப்போனா இந்த ஏர்லியர் டிப்ஸ்க்கு தான் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இந்த அப்டேட் கொடுக்கணும்னு உங்களுக்கு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் புதுசாக இன்ட்ராடே பண்ணி நிறைய ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பட் ஆனால் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ புதுசாக வந்தவங்கலாம் வந்து இன்ட்ராடே பற்றி நீங்கள் அவ்வளோவா தெரியாததுனால வந்து ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஸோ என்னாகனா வந்து சில நேரம் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் ப்ராஃபிட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது ஸோ வர ப்ராஃபிட்லாம் 5வது நாள் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் புதுசாக வந்தவங்க எப்போவுமே நல்லா ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 நாள் நீங்கள் ப்ராஃபிட் வந்து 4 நாளைக்கு 1000 4000 ரூபா எடுத்துருந்தீங்கன்னா ஸோ 5வது நாள் வந்து உங்களுக்கு லாஸ் வந்தால் விட ஒரு 1000 ரூபா இல்லை 800 முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ஃபுல்லாக இருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்து பெருசாகிடக்கூடாது. ஸோ அது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு என்ன மனசில் வச்சுக்கணுன்னா, கண்டிப்பாக இந்த இன்ட்ராடேங்கிறது எல்லா நாள்லையுமே வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகாது. அடுத்தடுத்த நாளில் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் ஆகும். ஸோ அதனால வந்து அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன்னா மொத்தமாக நீங்கள் இப்போ வந்து சம்பாதிச்ச மணியை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ அது வந்து உங்களுக்கு புதுசாக வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சோம். ஸோ அதுக்கடுத்து வந்து சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சைக்கிள் டைம் வந்து 11:25க்கு முன்னாடியே 11 o'clock வச்சான்னு சொல்லிட்டு இல்லை அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இன்ட்ராடே டெக்னிக்கோட மெயின் கோர் கான்செப்டே என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 hours வெயிட் பண்ணுறது தான். ஸோ எதனால் அப்படின்னா, மேபி வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி ஷேர்ஸ் வந்து ஸோ இன்றைக்கி இருந்துச்சு. எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே 11:30 இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரு ஆகிட்டா நம்ம எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாமே அப்படின்னு நினச்சிப்பாங்க. இன்றைக்கி கூட இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்களா அப்படி தான் மூவ் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் என்ன நினைக்க தோணுது அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல கமெண்ட் கொடுத்துருந்தோம், இது இந்த இடத்துல என்ட்ரு ஆகிருந்தால் செம ப்ராஃபிட் வந்துருக்குமேன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி இன்றைக்கி அதுமாரி தோணலாம். பட் ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து எப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமாக நம்மளுக்கு வந்து அதுக்கு பிறகு வந்து அந்த ட்ரெண்ட்லேயே போகணும்னு கண்டுபிடிக்க முடியும்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours வெயிட் பண்ணால் தான் இந்த ட்ரெண்ட் 2 ஹவர்ஸ்க்கான ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாமல் சொல்லி இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல இடையில ஒரு 11 மணியோ இல்லை வந்து இயர்லியர் 10:30 வைக்கும்போது ஸோ அந்த இடத்துல எல்லா ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டாக்ஸ் அந்த ட்ரெண்டில் இருக்கும். ஸோ எதாவது வந்து அதுக்கடுத்த ட்ரெண்டு மாறி அடுத்தது ட்ரெண்டுக்கு போகுது இல்லை எது வந்து சைடு வேல போகுதுன்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஓரளவு அந்த ஏன்னா வந்து இது எல்லாமே நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். 10 மணிக்கு பண்ணுறது, 9:30க்கு பண்ணுறது, 10க்கு பண்ணுறது. ஸோ இதில் எல்லாம் எதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த 11:25ங்கிற டைம் தான் என்னை பொறுத்தவரைக்கும் ஆப்டிமலாக டைமாக தெரிஞ்சிச்சு. ஓரளவு வந்து ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா சில நேரம் 11:15க்கு கூட சில ஸ்டாக் செம்ம ட்ரெண்டாக இருக்கும். லாஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து திங்ஸ் 11:15க்கு பிறகு கூட சில ஸ்டாக் 2 விவசாயிட்டு தலைகளை போயிடும். ஸோ 11:25ங்கிறது ஓரளவு ஆப்டிமல் டைம் எல்லா மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கும் ஈக்குவலாக. இன்றைக்கின்னு பார்க்கக்கூடாது. ஸோ வந்து நல்ல அப் ட்ரெண்டில் இருக்கும்போது டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது எல்லாத்துக்கான ஓரளவு ஆப்டிமல் டைம் வந்து 11:25. ஸோ அதனால தான் மெயின் கோர் கான்செப்டே இந்த டைம்ங்கிறதுனால வந்து ஸோ அதை ஒண்டி நான் இப்போதைக்கு மாற்றலை. அது சொல்ல விரும்புகிறோம். அதுக்கடுத்தது என்னென்னா, டைம் சேஞ்ச் கேட்டிருந்தாங்க, அது பண்ணலைனாங்க. அதுக்கடுத்தது வந்து ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 11:25க்கே டிப்ஸ் கொடுத்துட்டா சில பேர் வந்து இப்போ 12 o'clock 12:30க்கு அந்த 11:25 பார்க்க முடியாமல் லேட்டாக பார்க்குறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அப்போயும் நீங்கள் ஒரு ட்ரெண்டை பார்த்து லேட்டரோட என்ட்ராகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து இப்போ பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 11:25க்கு வந்து என்ட்ராக முடியல. உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்குறீங்கன்னா லேட்டரோட என்ட்ராகலாம். ஏன்னா இந்த டெக்னிக்கோட மெயின் பியூட்டி என்ன அப்படின்னு வச்சுங்களேன், இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ்க்கான ட்ரெண்டை பார்த்துட்டு ரிமைனிங் 4 hours 3 ஹவர்ஸ்க்கு ட்ரெண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து
டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் அந்த ட்ரெண்டோட. ஸோ இந்த இடத்துல என்ட்ராகலாம், இந்த இடத்துல என்ட்ராகலாம். ஸோ அதுக்கான ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். பட் எனி டைம் ரிவர்ஸில் ஆகலாம். பை சான்ஸ் வந்து நீ இந்த இடத்துல என்ட்ராகலன்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு என்ட்ராகலாம். அதுக்காக நீ லேட்டாக போய் என்ட்ராகணும்னு சொல்லலை. ஸோ 11:25 என்ட்ராக முடியலன்னா நீங்கள் வந்து ஒரு 12 o'clock 12:30 நீங்கள் என்ட்ராகலாம். கண்டிப்பாக வந்து அது ஏன்னா வந்து இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து மெயின் மூவ்மெண்ட்டே வந்து 1:20 பிறகு தான் வந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு இடையில 2 hours ஃபுல்லாக வந்து இப்போ லைட்டாக வந்து நேராக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெண்டை மறுபடியும் இந்த ரெசியூம் ஆனது டைம் வந்து 1:30 வரை தான் ஃபுல்லாக ரெசியூம் ஆகி ஃபுல் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த டெக்னிக்கான மெயின் கான்செப்ட் ஓவரால் ட்ரெண்டை தான் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் லேட்டராக என்ட்ராகிறதுனால என்ட்ராகலாம். ஸோ மூணாவது வந்து ஸ்டாப் லாஸ் பற்றி. ஸோ சில பேர் என்னன்னா வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக வச்சு நிறைய பேருக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றியும் கிளியராக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நம்மளோட டெக்னிக் படி நோட்டீஸ் பண்ணபடி என்னன்னா ஓவரால் ட்ரெண்டை தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல வைக்கும்போது சில பேர் கம்மியான ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒரு 0.5 0.7% ஈஸியாக வந்து டக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி கீழே வரும். நீங்கள் பார்க்கும்போது ஓவரால் ட்ரெண்டை தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஓரளவு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி அந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை யூஸ் பண்ணலாம் நாங்கள் கொடுக்குறது. அப்படி இல்லைனா நீங்களே கால்குலேட் பண்ணாலும் ஓரளவு வந்து நீங்கள் ட்ரெண்டை பார்த்து வைக்கணும். அப்படி இல்லைனா சில நீங்கள் ரியல் டைம் வாட்ச் பண்ணுறவங்க வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் கொடுக்க கூட அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு அந்த ட்ரெண்டுக்கு மேலே போச்சுன்னா ஓகே இல்லை ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அப்படியே நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். பட் ஆனால் வந்து நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் ஓரளவு ஆப்டிமல் ப்ரைஸாக எடுத்துருக்கோம். ஓரளவு வந்து இப்போ 1% ப்ராஃபிட்னா ஒரு 0.75% ஸ்டாப் லாஸ்ங்கிற மாதிரி. ஆனால் அந்த கொடுக்குற டார்கெட்டும் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து டார்கெட்டோட கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1% டார்கெட்னா 0.7% வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ வந்து அதனால் ஸ்டாப் லாஸ் ஓரளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா வந்து இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆகிட்டு பட் ஓவரால் ட்ரெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ப்ராஃபிட் வருது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்மியாக ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது நீங்கள் ஓவரால் ட்ரெண்டை பார்க்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 hours நீங்கள் வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு மைண்டில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்லேயே நல்ல மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டுனா பிரச்சனை கிடையாது. சில நேரம் வந்து இதுமாரியான ட்ரெண்டிங்ஸ் நம்ம மெத்தடில் என்னென்னா லேட்டராக தான் நம்மளுக்கு வந்து சில நேரம் டார்கெட் அச்சீவ் ஆகும், சில நேரம் உடனே அச்சீவ் ஆகும். நம்ம எப்போ எதுன்னு சொல்ல முடியாது. பட் ஓவரால் கான்செப்ட் அந்த ட்ரெண்டோடய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதுக்கடுத்து என்னென்னா ஓகே ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் சில நேரம் பார்த்தீங்கன்னா வந்து சில நாளைக்கு வந்து டிப்ஸ் வராமல் இருக்கிறது சான்சஸ் இருக்குது. ஸோ அன்னைக்கான ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லைன்னா டிப்ஸ் வராது. ஸோ வந்து டிப்ஸ் வராமல் இருக்க வந்து நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா லாஸஸாக தவிர்க்கலாம். அதனால் வந்து சில நாள் டிப்ஸும் வராமல் இருக்கலாம்ங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். மேபி வந்து நாளைக்கு அன்னைக்கு மார்க்கெட் சரியாக மூவ்மெண்ட் இல்லைன்னா டிப்ஸ் வராமல் கூட இருக்கலாம். இன்னும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து அதையும் நான் சொல்ல விரும்புகிறோம். அதுக்கடுத்து என்னென்னா சில பேர் வந்து ஷார்ட் டேர்ம் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து எக்ஸல் ஷீட் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இது ஓரளவு நல்லா போச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து ஷார்ட் டேர்முக்கான ஷீட் ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து நம்ம லாஜிக்கல்ஸாக இப்போ யோசிச்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மேபி வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 monthக்குள்ளே வந்து அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் ஷார்ட் டேர்ம் டிப்ஸ் ரெடி பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்விங் ட்ரேட் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதையும் உங்களுக்கு கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்க இந்த டிப்ஸை வந்து பார்க்கணுன்னா நீங்கள் எங்கே போனோன்னா தமிழ் ஸ்டாக்ஸ் டிப்ஸ் சேனலில் போய்ட்டு நீங்கள் போட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ புதுசாக வர்றவங்க வந்து தமிழ் ஸ்டாக் டிப்ஸில் சேனல் போய்ட்டு அதில் வந்து போட்டில் போனீங்கன்னா அதில் வந்து லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இன்ட்ராடே டிப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே டிப்ஸ் வரும். அது இல்லாமல் வந்து லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ வந்து அலாவுதீன் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் எல்லாம் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இதை எங்களோட இமெயில் எதுவும்னா நீங்கள் வந்து இதில் போய்ட்டு இமெயில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.